ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுன்னு படம் எடுக்கணும். இஷ்டத்துக்கு கதை எடுத்து அவரை வந்து ஒரு ஆக்டரை வந்து பாழாக்கிட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவரெல்லாம் வந்து மொத்தமாக 10 வருஷம் வந்து அடக்கி வச்சிருந்த வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பின்னிட்டார் பிரதர். இங்கே பாருங்க, அது ஒரு பாட்டு ஒன்று வரும், பழைய பாட்டு ஒன்று வரும், சொல்லக்கூடாது, சொன்னால் நல்லா இருக்காது. அல்டிமேட் டைரக்டர் வந்து ரசிச்சு ரசிச்சு விக்ரமுக்கு என்ன தெரியும், ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காரு. பின்னிட்டார். சூப்பர், அல்டிமேட். அது போக பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா பற்றின்னு சொல்லி ஆகணும். எஸ்ஜே சூர்யா பற்றி உங்களுக்கு தெரியும், நடிப்பு அரக்கன். ஸோ வந்து அதாவது அவரும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நல்லவன்னு நினைப்பீங்க, வில்லனாக நினைப்பீங்க, டபுளாக ஒன்று பண்ணியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரோல் சும்மா வந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், அவங்களுக்கு ஒரு கதையை கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் ரோலை கொடுத்துக்கிறாங்க. அதுவும் செம்மையாக இருக்குது. அல்டிமேட். ஒருத்தன் கூட இங்கே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த படத்தை வந்து காலையில் ரிலீஸ் பண்ணாமல் மதியானம் ரிலீஸ் பண்ணுறாங்களே, நான் ப்ரொடியூசரை நினச்சி கவலைப்படலைங்க, விக்ரம் நினச்சி தான் கவலைப்படுறேன். அந்த மனுஷனோட உழைப்புக்கே வந்து கொடுக்கணும். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் வந்து ஓடிடினால தான் பிரச்சனை நினைக்குது. ஓடிடி கொடுக்காதனால பிரச்சனை. ஏன் அவங்க கொடுக்காம விட்டா போயிட போகிறாங்க. இது நிறுத்தனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? பின்னிட்டாப்ல வேற லெவல் பண்ணிட்டாப்ல. சூப்பர்.